ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கே நம்ம ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப், அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ எல்லோருமே ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கேம் ஆப்பை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இதுவுமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இன்ஸ்டண்ட்டாகவே ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஆப். இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேம் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ்க்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத யூசர்ஸ் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப்க்கான ரிவ்யூ ஸ்டார்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு அது ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான ஸ்டெப் மட்டுமே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் மட்டுமே இருக்கும். அந்த ஸ்டெப்பை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்க்கான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக தான் நம்மளால் வந்துட்டு ஆன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமுக்கு இந்த ஆப்ஷனை சென்ட்ரலாக இருக்க ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ யார் வந்துட்டு ப்ளே பண்ணி வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ லெவல் வைஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லெவல் போய்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே ப்ளே பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நானே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமை வந்து செல்ஃபாகவே ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த வீடியோவில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி தான் கேம் வந்து ப்ளே பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பால்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம வந்துட்டு அந்த டார்கெட் வைக்கிறோம்ல, அந்த டார்கெட் பால் வந்து கரெக்டாக கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து விழுந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்பில் 3 பால் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பாலை வச்சு நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம ப்ளே பண்ணுற பால் வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து விழுந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பால் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க, யார் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ வின் பண்ணவங்க எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் நம்மளால் ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும். ரெஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது அந்த கோடு வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த இன்வைட் கோடை இந்த இடத்துல போட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹3 வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் லிங்க்கை ஷேர் பண்ணி கூட ஆன் பண்ணிக்க முடியும். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ நான் ஆன் பண்ண அமௌண்ட்டை இப்போ நான் ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டண்ட்டாக செல்ஃபாகவே ஆன் பண்ண அமௌண்ட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஈஸி தான். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாமா? ஸோ ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து சொல்கிறேன்னா இல்லை, வேறு எந்த ஜாப் சொன்னாலும் நீங்கள் ஓனாக பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டுமே அந்த ஒரு ஜாப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் டிசிஷனில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிமோட் டேட்டா என்ட்ரி அசோசியேட்டட் ஜாப்புங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப்புக்கான கம்பெனி நேமுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 100% பார்த்தீங்கன்னா ரிமோட் ஜாப் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியுங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்பில் நம்மளுக்கு ஒர்க் டீட்டெயில்ஸ் என்னவா இருக்கும், அதாவது ஒர்க்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி சிஸ்டமில் டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபைல்ஸை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிப்போர்ட்ஸை ப்ரிப்பேர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் டாஸ்க்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை வந்து அப்டேட் பண்ணணுமாமா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுமாமா, கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. மெயினாக நம்மளுக்கு இந்த ஒரு ஒர்க்கு தான் இந்த ஒரு ஜாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்பில் நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 12th பாஸ் ஆனால் கூட இந்த ஒரு ஜாப்புக்கு எலிஜிபிள்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா 12th படித்தவங்களும் அண்ட் டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு வந்து 50 WPM வந்து இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல், வேர்டு, கூகுள் டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்க் இண்டிபெண்ட்லி பார்த்தீங்கன்னா பண்ண தெரிஞ்சிருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரிமோட் ஒர்க்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி எவ்வளோங்கிறது இந்த இடத்துல போட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாலிடேஸ் வந்து இருக்கும், ஹெல்த் அண்ட் விஷன் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்கங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு வந்து அதிக அளவு சான்சஸ் வந்து இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியராக இந்த இடத்துல போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக இந்த பேஜ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களோட தான் கேட்டிருப்பாங்க. அண்ட் ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2 ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.